விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விகிதத்தில் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விகிதத்தில் கடனாக கொடுத்தார். சரிங்களா? விக்னேஷ்ன்றவன் ஒரு 10,000 ரூபாய் வாங்கியிருக்கான். எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு 4% வட்டிக்கு வாங்கியிருக்கான். அவன் என்ன பண்ணான்? சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விகிதத்துல சஞ்சய் கிட்ட ஒரு 6% வட்டி விகிதம் கொடுத்துட்டான். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்னன்னு கேட்கறாங்க. 4%க்கு அவன் கடன் வாங்கி 6%க்கு கொடுத்துட்டான். அப்படின்னா அவனுக்கு லாபம் என்ன? 2% தான் லாபம். சரிங்களா? அப்ப அவன் 2% லாபம் வந்திருக்கு அவனுக்கு. அதுல ஓராண்டுக்கு என்ன லாபம்னு கேட்கறான், கண்டுபிடிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100. இப்போ பிரின்சிபல் எவ்வளோ? அசல் தொகை 10,000 எழுதிங்க. 10,000 இன்ட்டு என் என்ன? ஒரு வருஷம். என் வந்து என்னது? ஒரு வருஷம். ஞாபகம் வச்சுங்க. ஓராண்டின் லாபம் தான் கேட்கறாங்க. ஒரு வருஷம் தான் போடணும். 2 தான் போட்டுறாதீங்க. சரி. ஆறு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% அவன் கடன் வாங்கிக்கிறான். 6%க்கு கொடுத்துருக்கான் சஞ்சய் கிட்ட. சரிங்களா? அப்போ அவனுக்கு லாபம் எவ்வளோ? 2% 6ல 4% என்னது? 2% தான் அவனுக்கு லாபம். சரிங்களா? சரி. அப்போ அந்த 6 வந்து என்ன வரும்? 2 வரும். சரிங்களா? பொறுமையா போடணும். இதோட பைக்கில் என்னது? 100. சரிங்களா? 2 0 கேன்சல் பண்ணலாம். இங்க என்ன இருக்கு? 100 இன்ட்டு 2. இந்த ஒன்று பிறகு அதே தான். 100 இன்ட்டு 2 என்ன வரும்? 200. ஓகேங்களா? அப்போ ஓராண்டின் லாபம் எவ்வளோ? 200 ரூபாய். என்ன ஆப்ஷனு? ஏ ஆப்ஷன். ஓகேங்களா?